Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானா சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் நல்லா வறுபட்ட உடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா லேசாக கலர் மாதிரி கோல்டன் கலராக வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்து தோல் உரித்து வச்சுருந்திங்கன்னா அந்த வேர்க்கடலை 1/2 கப்பு எடுத்து அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் வறுக்காத வேர்க்கடலைன்றதுனால தோலோடையே நான் சேர்த்து இதை வறுத்துக்க போகிறேன். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு வாசனை அதோட கலர் உள்ள வரைக்கும் லைட் ப்ரௌனாக மாறணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா அந்த எண்ணெயில் வறுபட்டுருச்சு. நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டுருக்கு. இப்போது ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது லேசாக கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவில் பாதி அளவு புளி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லேசாக கொரப்பாக அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சி இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து இதுக்கு தாளிப்பு போடுறதுக்கு நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் மீதி இருக்குது. அதுலேயே கூட கொஞ்சம் மட்டும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப வாசனையான ரொம்ப சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.